தலைமுறை நீர் மூன்று தர நீர் சேர்த்து பிரிச்சு ஒன்னாவது பிடிச்சிருப்போம். சேர்த்து சொல்லி பாருங்க. மூன்று தலைமுறை நீர் மூத்தர நீர் சேர்த்து பாருங்க. அப்ப பன்னீர் மாட்டு கோவில் மாட்டு கோவில் தீர்த்தம். ஆமா, பன்னீர் பன்னீர் மஞ்சள் தண்ணீர் தீர்த்தத்தை மூன்றில் சேர்த்து ஒன்றாக சுத்தம் செய்யப்பட்டது என்பது அர்த்தம். பன்னீர் மேற்படி வேலை எதுவும் உங்க ஊரில் நடக்கக்கூடாது. நல்ல காப்பிட்டு 40 பதினெட்டு சாப்பிட்டுட்டா வாங்கி குடிச்சுட்டே காப்ப கட்டுறாங்க. அது உண்டு. அதே மாதிரி நம்ம திருமண விழா வைப்போம். எப்படி பக்குவமான வயது வந்தவுடன் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் திருமண விழா வைப்போம். ஆமா, இந்த திருமண விழா வைக்கிறது அன்று என்ன பண்ணுவோமா, அப்பாவை பார்த்து 2 வீட்டார் மன ஒப்பி வீட்டார் பேசி அன்னைக்கு கல்யாணம் கல்யாணம் சுபமா ஆரோக்கியமா நல்லா நிம்மதியா வளர்த்தாங்க. சரி, அன்னைக்கு உங்க தலைமுறைங்க. அன்னைக்கு நம்ம தலைமுறை என்ன பண்றாங்க, புள்ள போட்டு 3 நாள் தூக்கி போடுறாங்க. புள்ள பூத்த 3 நாள் வீட்டுல பிள்ளையாக்கலாம். சரி, காக்க வைக்க கூடாதுல்ல. அதுக்கு குலவாசனமாயா அதுக்கு சோத்துல மட்டும் சமைச்சு ஒரு 10 நிமிஷம் ஆரம்பம் சாப்பிடுறோம். கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பம் இல்லையா. அண்ணன் எப்ப சாவே திண்ணை எப்ப காலியாம போயிட்டு இருக்கு. நாராயணன் அதுக்கிட்ட எழுதி சொல்லிட்டு இருக்கேன். அப்ப காலம் போயிட்டு இருக்கு. அங்க என்ன பண்ணோம், தாலி கட்டாங்க. சரி, தாலியா ஏதாச்சும் கட்டாங்க. வெள்ளை கையில மஞ்சள் தண்ணி நனைச்சு அந்த மஞ்சள் தண்ணி முழுமையா நனைஞ்ச வெள்ளை கையாவது மஞ்சளாக மாறும் அளவிற்கு மஞ்சள் தண்ணி நினைத்து பொத்துகிற வகையை சொல்லக்கூடிய மஞ்சள் கிழங்கு முடிஞ்சு ஆணி தாலி கட்டாங்க. அந்த மஞ்சள் கிழங்கு முடிஞ்சு கட்டிய காலத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, மஞ்சள் கிழங்கு வாசத்தை நுகர்ந்து பார்த்த காரணத்தினால அந்த பெண்ணுக்கு எதுவும் நோய் வர கிடையாது. அந்த மஞ்சள் கிழங்கு வாசத்தை நுகர்ந்து பார்த்த காரணத்தினால அந்த ஒரு கணவனுக்கு எந்த நோய் வர கிடையாது, வரக்கூடாது. அந்த மஞ்சள் கிழங்கு வாசத்தை நுகர்ந்து பார்த்த காரணத்தினாலே அந்த பச்சை குழந்தைக்கு எந்த நோய் வரல. சரி, இன்னைக்கு என்ன பண்றோம், 8 கிராம் 10 கிராம் 12 கிராம் தங்க ரசையலுக்குள்ள செய்யப்பட்ட தங்கலை மாட்டிக்கிட்டு நீங்க பெண்கள் ஒரு உறுப்பு மாற்ற புற்றுநோய் வந்தா என்ன காரணம், தங்கம் வந்து காரணம். ஆமா, தங்கத்தை அவங்க சேர்க்க வேணாம் சொல்ல, தங்கத்தை நீங்க போட வேணாம் சொல்ல. ஆனா எதையுமே அளவோட வச்சு நல்லது. நான் அளவுக்கு மிஞ்சால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லிச்சிருக்காங்க. ஆமா, யார் கேட்கிறோம், பணம் இருக்குன்ட்டு எல்லாம் வாங்கி போட்டுக்கிறோம், போட்டு மிதிக்கிட்டு அவங்க பிள்ளைக்கு உடம்பு சொல்ல அங்கே கொடுத்து யார் கேட்கலாம். நம்ம நல்லதுன்னு சொல்ல முடியும். அது கேட்ட நம்ம முடியும். உடம்பு சொன்னா கண்டுபிடிப்பு சொல்லுவாங்க. ஆராயணம் அப்படி இருந்தாலும் பெண்கள் போற கொண்டையை வச்சு நம்ம முன்னோட பெரிய தத்துவம் சொல்லிருக்காங்க. ஆனா இன்னைக்கு எந்த பொண்ணுங்க அப்படி பின்பற்றி வராது தெரியல. பார்த்தளவுக்கு முன்னோட பிள்ளை இருக்காங்க. அதெல்லாம் லூசா விட்டுறாங்க, கலகலன்னு பறக்கட்டும்னு. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா, இப்ப சொல்ற நடப்பதை கேட்டுக்குங்க. பள்ளிக்கு போற குழந்தைங்க பெண் குழந்தைகளுக்கு எத்தனை குழந்தை போடுவாங்க என்னங்க, பள்ளி 2 குழந்தை போடுவாங்களா? தம்பி நல்லா கம்பி கொடுக்குறாரு. அப்ப பள்ளிக்கூட பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, 2 போவாங்க. சரி, 2 போடுறதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, வடப்புற கொண்டை தந்தைக்கு சமர்ப்பணம், இடப்புற கொண்டை தாய்க்கு சமர்ப்பணம். சரி, என் தந்தையோடும் தாயோடும் தான் வாழ்கின்றேன், எந்த ஒரு பழக்கம் என்ற எந்த ஒரு தொடர்பு கிடையாது என்று உணர்த்துவதற்காகத்தான் பள்ளிக்கூட பிள்ளைங்க என்ன பண்ணலாம், ரெட்டை போட்டு சொல்றோம். சரி, ரெட்டை போட்டு தான் பிள்ளைய பார்க்க எப்படி இருக்கும். நாங்க பார்த்த கண்ண ஒரு காலம் பிள்ளைல பார்க்க முடியல. அதே மாதிரி அந்த ரெட்டை கொண்டைய ஒத்த கொண்டையா போடுவாங்க. சரி, அது எப்ப போடுறாங்க அப்படின்னா, சொன்ன திருமண விழா நடக்குதுங்களா, அவங்க ரெட்டை கொண்டையை அவிழ்த்து ஒற்றை கொண்டையா முடிச்சு போடுவாங்க. ஏன் அப்படின்னா, என் தந்தையோட தாயில வந்துவிட்டு இப்படி ஒரு ஆழமோடு ஒரு ஆண்மனோடு வாழப்போகிறேன், என் தந்தை போல தாய்ப்படவும் இவன் என்ற என்னை இணைத்து சாத்திப்பான் என்று நம்பிக்கையாக உள்ளேன். சரி, தான் அந்த ரெட்டை கொண்டை ஒத்த கொண்டையா போடுவாங்க. அதே ஒத்த கொண்டை நம்மளுங்க நான் உங்களுக்கு ஜனாபோட நடு கொண்டை அந்த பெண்கள் நம்ம பின் கொண்டே போடுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு குழந்தை குட்டி பெத்தாச்சு வச்சுக்கவே, அந்த பெத்த குழந்தைக்கு ஒரு திருமண வயது வந்து வச்சுங்களேன். சரி, அந்த நேரத்தில் நம்ம என்னடா வர போறோம்,
கல்யாணம் பண்ணியாச்சு, ஆமா படிச்சாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு, பிள்ளை பெற்றாச்சு. நம்ம பெற்ற பிள்ளை கல்யாணம் பக்கத்துல இருக்கு. இப்ப நம்ம என்னத்த வாழப்போறோம்? வாழ்ந்தா ஆண்டவருடைய அருளால நல்லபடியா வாழ்ந்துட்டா என்பதை சுத்தி காட்டுவதற்காக பின் கொண்டே போட்டாங்க. அதே கொண்டே அவிழ்த்து போடுவாங்க. அவிழ்த்து போடுவாங்க. எப்போது அவிழ்த்து போடுகிறார்கள் என்றால் தன்னுடைய கணவனாகப்பட்டவன் இந்த பூலோகத்தை விட்டு தேவனும் அசுலோகம் சென்று விட்டாங்களா அந்த கொண்டே அவிழ்த்து போடுவாங்க. அவனுக்கு என்ன பண்றது? பள்ளிக்கு போற பிள்ளைய அவிழ்த்து போட்டுதான் போகுது. கல்லூரிக்கு போற பிள்ளைய அவிழ்த்து போட்டுதான் போகுது. திருமண பெண் அவிழ்த்து போட்டு வச்சிருக்காங்க. கணவன் எழுந்த பெண் அவிழ்த்து போட்டு இருக்காங்க. நான் இதை யாருக்கும் சொல்ல வரல. கொண்டே தத்துவம் நான் சொல்ல இந்த முன்னோர் சொல்லிச்ச தத்துவம். திருமணமான பெண்கள் எப்படி கொண்டப்படணும், பள்ளிக்கு செல்லக்கூடிய பெண்கள் எப்படி கொண்டப்படணும், திருமண வாழ்வாக முடிந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் ஆகின்ற நேரடியில் வருகின்ற போது அந்த பெண்கள் எப்படி கொண்டப்படணும், கணவன் எழுந்த பெண்கள் மட்டும் கொண்டப்படாமல் இருக்கணும். அதை நான் சொல்ல முன்னோர் சொல்ல விஷயம். அத என்னுடைய கடமை ஒரு நல்ல கருத்து சொல்ல வேண்டியது. ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவர்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை சுட்டி காட்டுவாங்க. அதுங்க கல்யாணம் ரொம்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு அதெல்லாம் நடக்கிறது கிடையாது. நம்ம இருக்கிறது சுதந்திரம் இருக்கோம். திருமணம் செய்யும் போது ஒரு தட்டு ஒரு கிண்ணத்தை நம்புவாங்க. தண்ணி நிரப்பி அந்த மஞ்சத்தூளை உள்ள போட்டு கரைச்சு அது ஒரு நாணயத்தை உள்ள போட்டுருப்பாங்க. அப்படி ஒரு நாணயத்தை உள்ள போட்டுருப்பாங்க. இந்த பிள்ளைய ரெண்டு சேர்த்து அதுக்குள்ள குடுங்குவாங்க. இதுக்குள்ள அந்த மஞ்சள் தண்ணிக்குள்ள கையை குடுங்குவாங்க. ஆமா கைய வளர்ப்புற கை போடணும், இப்போ வளர்ப்புற கை போடணும். புட்டு அந்த நாணயம் ஒரு நாணயத்தின் போது யார் இருக்கிறாங்களோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அன்னைக்கு கண்டுபிடிச்சாங்க. நடத்துவது கிடையாது. பின்பற்றி வரணும். அப்ப என்ன பண்ணுங்க, 4 மணிக்கு போனா போயிடும். அந்த மஞ்சள் தண்ணியில ஒரு நாணயத்தை போட்டு ஒரு ஆண்மணி பெண்கள் கை விட்டு எடுத்துவாங்க. ஒரு ஆண்மலர் நாணயத்தை எடுத்து விட்டாங்க என்றால் பரவாயில்ல, இந்த பையன் தப்பிச்சிட்டாண்டா, பரவாயில்ல, இந்த பெண்ணாகப்பட்டவள் இந்த ஒரு ஆண்மனுடைய பேச்சை கேட்டு சீரும் சிறப்பு வாழ்வார்கள் என்பது உறுதியாகிவிட்டது. அதே நாணயத்தை ஒரு பெண் பாவல் எடுத்து விட்டார் என்றால் மாப்பிள்ளை சக்கி புரிஞ்சு வச்சான்றாங்க. ஏன்னா ஒரு ஆண்மகன் எடுத்துட்டா சரி என்ன பொண்ணாடி போய்வா அப்படின்னு நம்பலாம். ஆனா பெண்கள் எடுத்து வச்சுக்க மாப்பிள்ளை பொம்பளை பெண் என்ன சொல்றானோ அதைத்தான் இப்ப பயக்கணும். ஆனா அந்த கேட்டு மத்திய தெரு கூட கண்டுபிடிச்சான். ஆனா இன்னைக்கு காலம் இருக்குமா பொம்பளை பெண் என்ன சொல்றா மத்திய பய கேட்கறாங்க. நான் சொல்றேன் காதல் பண்ண தவறில்ல. காதல் 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 நீ சாது சாது சாதம் பண்ண. நான் சாமான் ஆளாயா பாட்டிக்கே விட்டு விடாவில்லையா? நானு பாட்டிக்கே ரூட் விட்டேன். நான் பாட்டிக்கேவா? அப்ப கிளவிக்கா கேள்வியா மனம் கட்டவர்களே, என் பாட்டன் கட்டியதான் பாட்டி. ஆனா 10 வயதியா 30 வருஷம் மதிய சொல்ற பெண்ணுக்கு கீழ் பார்த்தா அழகு. எனக்கு நம்ம துருவம் ஆபத்து ஆசை இருந்துச்சு. சரி இந்த பொங்கல் உறவாடா ஒண்ணு நீ கட்டணும் இல்ல நான் கட்டணும். நீங்களும் சளிச்சால இல்ல பிரம்மச்சாரிங்க நீ எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்து வந்திருக்கிறீங்கள. ஒரு மனிதன் பிரம்மச்சாரி ஆக வேண்டும் என்றால் அனைத்தையும் கலந்திருக்க வேண்டும். எல்லாமே கலந்துருக்கீங்களா? அதுல சமப்பட்டாளா ஒரு பிள்ளையா 2 பிள்ளையா 3 பிள்ளை 4 பிள்ளையா? இன்னைக்கு இருக்க பிள்ளைங்க ஒரு பிள்ளை பெற்றிருக்கு. அம்மா வலிக்குது, ஆயா வலிக்கிறாங்க. நான் அப்படியாயா 3 நாளைக்கு வெறும் 1.5 மணி நேரத்துல 1 2 3 1.5 மணி நேரத்துல 60 பிள்ளை பெற்று நான் ஒரு முட்டுக்கு ஒரு பிள்ளை. சாமி என்ன பூலோகத்துல பண்ணி குட்டி தேவலாம் போல. ஏப்பா அதுக்குதான் அப்படிதான் 1 மணி நேரத்துல 60 மணி முடியுமா? 10 மாசம் ஆகி கூட 10 மாசம் ஆனாலும் செவன பாட்டுல தட்டி தான் பிள்ளை பிறக்குது. நான் போற மாதிரி கொஞ்சம் கொடுத்துட்டேன். எனக்குள்ள வந்தோடனே தந்தைய வணக்கம். உங்களுக்கு மனைவி இருந்துச்சா முத? 1 2 3 4 52 கொண்டாட்டி அது உள்ள இப்ப ஓட்டி வசலுக்கு பிள்ளைய பொண்டாட்டி இருந்துச்சுங்க கோடி நான் சரி. அதெல்லாம் எனக்கு ஒரு சந்தேகம். மாசத்துல 30 நாள் சரி தினம் 1 நாள் 30 தானே வரும்.
திருமணப்பட்டது தாரிகள் கிடையாது. அவனா பார்த்த மாத்திரத்தை என்னோட ஆணவத்தை பார்த்து ஆவல் கொண்டார்கள். அவங்க என்னோட 50 பண்ண எங்க தெரியுமா? அவதான் இந்த மகதையா. இதுதானா? ஏன்னா என்ன பண்ண போறீங்க? எனக்கு எப்ப நோக்கம் அப்பதான் கேட்டு அவன் நோக்கிறாதா 52 பொண்டாட்டி 60 ஏங்க அது பிள்ளையாப்பட்டது ஒரு கந்தனுடைய நாரதன் சொல்ற நானும் நாரதிய சொல்ற பெண்ணாக ஒரு மாறி அவரோட கந்தனுடைய இல்லத்தில் ஈடுபட்டு ஒரு முக்கு ஒரு 60 முக்கு 60 வெட்டுறது பெண்ணா இருக்கா பாத்தீங்களா 50 பெண்ணாடிகள் 50 பெண்களை இந்த குழந்தை முழுப்பெருமாளுக்கு சரி சீதனமா கொடுத்து விட்டு சீதனமா என் மாப்பிள்ள பொண்ணுடைய 50 கூட்டி போ உன் மாப்பிள்ளைக்கும் பொண்டாட்டி 52 கொடுத்துட்டியா? பணி வேலை செய்வதற்காக பணிப்பெண்களாக அழைத்து உங்களாலே முடியல எதுக்கு 52 கட்டி அடுத்தவண்ட கொடுத்துட்டு வந்துருக்கு? நான் ஒண்ணுமே செய்யலையா? ஐயே புள்ள பத்ததான் நடந்தேன், கல்யாணம் நடந்தேன். நீங்க ஒரு கர்மாந்தான் நான் பண்ணல. நானும் சொல்லக்கூடிய நான் இல்லையா உங்களுக்கு நானும் பெண்ணா உருமாறினேன். நாரதாப்பட்டதான் நாரதியை சொல்ற பெண்ணா உருமாறி கந்தனோட இல்லத்தில் ஈடுபட்டு 60 பிள்ளைங்க எடுத்தேன். இப்ப 60 பிள்ளை எங்க இருக்கு பாத்தீங்கன்னா முருகப்பெருமாளுடைய ஆலயமாகப்பட்ட சிறப்பு ஆகப்பட்ட சுவாமிமலை. அந்த சுவாமிமலை 60 படிக்கட்டாரு பாத்தீங்களா? அந்த 60 படிக்கட்டும் அது 51 பெண்கள் பணிப்பெண்கள் இருப்பார்கள். அந்த 51 பெண்களும் என்னோட கொண்டாடிதான் 54 கொண்டாடிதான் இந்த மகளிர் பெண்ணாக என் மீது ஆவல் காலம் கொண்டு ஆடினார். ஒரு கலைக்கு நம்ம என்ன கலை மட்டும் ரசிக்கணும். அதை விட்டுட்டு அந்த பாரத ஜீவம் எவ்வளவு அழகா இருக்கேன், மிருதங்கள் எவ்வளவு அழகா இருக்காது, ஆனந்தத்துக்கு எவ்வளவு அழகா இருக்காது, தூக்கி சுற்றி நல்லா இருக்குமா? அதெல்லாம் கலையை மட்டும் தான் வரணும். அவர் கலையை அந்த பாரதாட்டிய கலையோடு என் மீது காதல் யாரத்தினால் எங்க அப்பா பெருமை பார்த்தேன். சும்மா பண்ணேன் அவனுக்கு சும்மா கிளம்பும் முயற்சியாக விட்டது கோபம் கிளம்பும் அவனுக்கு பட்டு வேண்டிடும். என்னடா ஒரு கடை ஒரு பாரதாட்டி கடை சிறந்த பெண்ணாப்பட்டவள் இந்த மகனை சொல்ற பெண்ணாப்பட்டவள் இப்படி இந்த கலையை அவமதிக்காது என்று சபத்து கொடுத்தார். நீ நாரதன் மீது காதல் கொண்ட காலத்தினார் நானோடு என்று இணைந்திருப்பாய் என்று மகனை சொல்ற பெண்ணாப்பட்டவள் நீ மகனையாக மாறிவிடு என்று சாபத்தை கொடுத்த காலத்தால்தான் இந்த பெண்ணாப்பட்ட மகனை யாரா இருக்கிறார்? ஆமா மதியாள் மகதியாள் நாராயணன் அப்படி இருக்கட்டும். இதோட பேசப்பட ஒரு விஷயம் பேசலாம். அது மனிதப்பட்டவன் ஏன் காது குத்தும் தெரியுமா? காது குத்துறவங்க காது குத்துறதுக்கு அடிப்படை காரணம் என்ன? காது குத்துற அடிப்படை காரணம் என்ன? ஏங்க இங்க ஒரு வேலை காணா நம்ம டீம்ல அப்படி இல்ல, எல்லாருமே இப்ப குத்திட்டு தான் கிடக்காங்க காது. ஏன் காது குத்துற அப்படின்னா மனித உடம்புல ஓவன் சொல்ற பிரணவம் எந்த உறுப்பு அப்படின்னா காதுதான். ஓஹோ அப்ப இந்த ஓவன் சொல்ற பிரணவம் எப்படி முழுமையா அடைக்கின்றது என்று பார்த்தீங்கன்னா காது குத்துக்கின்ற பொழுதுதான். அந்த காது குத்து விழா சுத்தம் தமிழ் பேர் என்ன? காதலி விழா. காதலி விழா காதலி விழா காதுக்கு அணிகலன் வழங்கக்கூடிய நாளுக்கு பேர் தான் காதலி விழா. அவர் காதல ஏற்றாங்கன்னா பிறக்கின்ற ஓடமான மட்டும் தான் பிறக்கின்றது. அதை புள்ளி வைக்க வேண்டும் அல்லவா? அதை புள்ளி வைக்க வேண்டியதற்காகத்தான் நம்ம என்ன பண்றோம், கோயில கொண்டு போய் வச்சு ஆமா கோயில் கொண்டு போய் விஷமுத்த சாமிக்கு மசம் போடாம இருக்கேன். விஷமுத்த சாமிக்கு மசம் சொல்லிருக்கேன். நாலு மசம்ன்றாரு தப்பா சொல்லக்கூடாது. உண்மையான தமிழ் பேர் தெரியுமா? முடியோ கூந்தலோ கிடையாது, மயில் என்று சொல்ல முடியாது. தமிழ் பேர் சுத்த தமிழ் மயில். நாங்க சொல்ல சண்டைக்கு வர்றாங்கல்ல. ஆனா இங்க சொல்லலாம், நீங்க முடிவெடுக்கிற போயிட்டு என் கூந்தலை சீர் செய்யுங்கள், என் ரோமத்தை சீர் செய்யுங்கள் போயிட்டு என்னோட மயில் வெட்டுன்னு வச்சுக்க மயில் தப்பா போயிடும். அது போய் விடக்கூடாது அப்படின்னா கூட காலத்தாமதம் ஒன்று செய்கிற காரியங்களை வரக்கூடிய நபர்களாம் அதிக பேசக்கூடிய நகைச்சுவையர் பேசக்கூடிய வழியாக சந்திப்போம். வந்து அப்பொழுது ஏதோ ஒரு கானம் கேட்டது. எந்த கானத்தில் எந்த பகுதியிலும் ஆகிய சத்தமே கேட்குமா? நாராயணன் நாராயணன்
ஆளும் சோ என்ற அருமையான மகளை பெரியார் மகரியார் சௌரியார் செங்கோட்டை யாருக்கு சொல்லக்கூடிய நடுநிலை அற்றவிடு சித்ரா சித்திரகை குருவகை கரங்கி ராவணேஸ்வரம் புறாணி குச்சகை யுவந்தி பரிவாதிரி சகல விளக்கி சரை மகதை பிரகதி வெகுபாச்சி சுற்றகை கிளாவதி கட்சுமி காந்தாரி அனுதம் கோஸ்தி கோத்த படிக்கக்கூடிய 23 வீடு உண்டு. அதை காட்டலாம் அம்பை உருவசி மேனகை துளத்தில் சொல்லக்கூடிய நாட்டியத்தை கட்டினோம். அதேவர்கள் கலைவர்கள் மலைவர்கள் சொல்லக்கூடிய 3 ஜெய்மாரை கட்டினோம். சிறப்பான பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு பெண்ணாக பிறந்தால் 30 அம்சம் இருக்க வேண்டும். 32 அம்சம் உச்சி முடியில் இருந்து அடி பாதத்து வரை ஒரு பெண்ணுக்கு 30 அம்சம் உண்டு. என்ன அம்சம்? என்ன சொல்லுங்க? கருத்த முடி, கருத்த முடி, விருத்த சடை, பட்டை நெத்தி, போன்ற புருவம், குளிர்ந்த கண், மென்மையான தேகம், சிறிய மூக்கு, சிவந்த விதடு, சரி, பட்டை அதாவது வட்டமான கழுத்து, பார்க்கின்ற பொழுது மென்மையான மகன், சிறுத்த வயிறு, சிறுத்த இடை, பெருத்த சகுனம், சரி, சிறுத்த குளியம், வாழை தண்டு போல் காய், பிஞ்சு பச்சை பிஞ்சு போல் விரல் இருக்கு. சகுனம் என்னங்க? பெருத்த சகுனம் இல்ல. பெருத்த சகுனம் என்ன? அது பெண்ணுக்கு 30 வருஷம் சாதாரண ஆள் இல்ல. உடம்பு பார்த்தா இப்பதான் தெரியுது. அக்கா புட்டு வைக்கிறீங்களே. கொக்கோகம் படித்தவன் அக்காலை இருவார். கொக்கோகம் படித்தவன் அக்காலை இருவன். இந்த புத்தகத்தை படிச்சு வச்சுங்களே, எதை வேணும்? கொக்கோகம் படித்தவன் அக்கால ஏறுவானா? என்னங்க சொல்றீங்க? சண்டை கட்டி விட்டுருவீங்க போல. கொக்கோகம் நூல் படித்தவன் என்றால் அக்காலையின் மீது ஏறக்கூடிய தண்ணீர் நமக்கு உண்டு. ஒரு மாட்டை பிடிக்கும் நம்ம சர்வசாதாரண போய் ஒரு மாட்டை பிடிச்ச முடியுமா? முடியாது. ஆனா இந்த புத்தகத்தை படிச்சு இந்த கொக்கோ சொல்ற நூலை படித்தீர்கள் என்றால் ஒரு மாட்டை கூட நம்மளால பிடிக்க முடியும், ஒரு மாட்டை கூட நம்மளால அடக்க முடியும் என்பது நூலோட சிறப்பு. அப்படி இருக்கட்டும். இருந்தாலும் கூட இந்த பெண்மணி பூவுக்கிடையாக எந்த மலருக்கு பாத மலரோடு இவளை பார்த்தால் நாராயணை பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தில் வசந்த காலம் தேடி வந்ததே, ஓ மதராக பாட வந்ததே. பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தில்